சொந்தங்களுக்கு வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி அறிவியல் நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பரப்பு காணி ஒரு மாடி வீடு, ஒரு ஃப்ளாட் பண்ண வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கனகபுரம் வீதியில இருந்து கிளிநொச்சி யூனிவர்சிட்டிக்கு வாரத்துக்கு ஒரு பிரதான பாதை ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான பாதை தான் அது. இது கனகபுரம் வீதியிலிருந்து இந்த பாதை வருது. இப்படியே நேராக போனீங்கன்னு சொன்னால் கனகபுரம் வீதிக்கு போய் அப்படியே கிளிநொச்சி டிப்போ சந்திக்கு இந்த பாதை போகுது. இந்த பிரதான பாதையிலிருந்து சரியா ஒரு 300 மீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணியிலிருந்து பார்க்கும்போது அந்த பிரதான பாதை தெரியும் பாருங்க. இந்த காணி தான் அந்த காணி. பார்த்தீங்கன்னா காணிக்குள்ள போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்கு போகிறதுக்கு முன்னுக்கு குடிதண்ணி லைன் இருக்குது. இதில் பாருங்க ஒரு குடிதண்ணி லைன் ஒன்று இருக்குது பாருங்க. உள்ளுக்குள்ளே போனோம்டா உள்ளுக்குள்ளே வீடு ஃபுல்லாகவே ஃப்ளாட் பண்ணி தான் கட்டியிருக்கிறார். நல்ல மாடலாக போட்டு இந்த வீடு கட்டியிருக்கிறாருங்க. அவங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க. கிளிநொச்சி யூனிவர்சிட்டியில இருந்து சரியாக ஒரு 500-600 மீட்டர் தூரத்தில் தாங்க இந்த காணி அமைஞ்சிருக்குது. உண்மையாலுமே குழாய் கிணறு இருக்குது பாருங்க. இதில் குழாய் கிணறு அடித்து செட்டப்பாக மூடி இருக்கிறார். இதால் தொட்டி கட்டியிருக்கிறார் பாருங்க. அதே மாதிரி மேல் மாடிக்கு போகிறதுக்கு இங்கே படி இருக்குது. அதே மாதிரி உள்ளாலயம் பார்த்தீங்கன்னா படி வச்சிருக்கிறார். முதல்ல நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினோட அமைப்பை பார்த்துட்டு கடைசியாக மேலே ஏறி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃப்ளாட் வீடு ஃபுல்லாகவே ஃப்ளாட் பண்ணி தான் கட்டியிருக்கிறார். என்ன தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி கட்டியிருக்கிறார் பாருங்க. நல்ல மாடல், நல்ல ஆர்ட்ஸ் எல்லாம் போட்டு செய்திருக்காருங்க. நல்ல பெரிய வீடுங்க. இஞ்சாலயம் படி இருக்குது பாருங்க. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி படி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிக் பக்கமும் அவுட் சைட் பக்கமும் படி வச்சிருக்கிறார். அதே மாதிரி இந்த ஆர்ட்ஸுகளை பாருங்க, அவ்வளோ நல்லா அழகாக இருக்குண்டு நீட்டாக செய்திருக்கிறார். இது ஒரு அவுட் ஹோல் உண்டு. இது வீட்டுக்குள்ள அடுத்த ஹோல் பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்ல அட்டகாசமான முறையில் கட்டியிருக்கிறார். ஆனால் மிச்சம் இந்த நிலையெல்லாம் வச்சிருக்கிறார். கதவுகள் போட்டு ஜன்னல் எல்லாம் செட் பண்ணணும். எல்லாத்துக்கும் கூடுதலாக நிலைகள் வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த கதவுக்கெல்லாம் நிலை வச்சிருக்கிறார். இது ஒரு ரூம் உண்டு. ஜன்னலுக்கு அந்த ஜன்னலுக்கு நிலை வைக்கல. இந்த ஜன்னல் முன் ஜன்னல் இந்த முன் வாசலுக்கெல்லாம் நிலை வச்சாச்சு. கதவுகள் வச்சு பூச்சி பூசி மிச்ச வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும். அப்படியே கட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணபடி இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, இஞ்சால ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ஆனால் இதுக்கு ஜன்னல் வச்சிருக்கிறாரு பாருங்க. இப்படியே வந்தோம்டா இதுக்குள்ளே கொரோடோல் போகுது. இப்படி இதுக்குள்ளே கொரோடோல் போகுது. நான் உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னு காட்டுறேன், பிரச்சனை இல்லை. கொரோடோலுக்கால இதுக்குள்ளே குளியலறை செட் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அதே மாதிரி இஞ்சால இப்படியே போனோம்டா இது டாய்லெட் கொமட்டுக்கு செட் பண்ணியிருக்கிறேன். மேலே இந்த இதெல்லாம் வச்சு ஜன்னல் எல்லாம் செட் பண்ணி கொமட்டுக்கு இது செட் பண்ணியிருக்கிறேன். அப்படியே இஞ்சால போனோம்டா இஞ்சால பாருங்க இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது இந்த பக்கம். ஓகேவா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நிலா வச்சிருக்கிறார். இந்த பாருங்க, இந்த கதவுகளுக்கெல்லாம் நிலா வச்சிருக்கிறார். கிச்சனுக்கு நிலா வச்சிருக்கிறார். இஞ்சால பார்த்தீங்கன்னா இது கிச்சன். கிச்சனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தட்டுகள் எல்லாம் வச்சு கட்டியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நீட்டாக இருக்குது. நல்ல ஒரு அழகான வீடு தாங்க உண்மையாலுமே. பாருங்க அவ்வளோ நுட்பமாக கட்டியிருக்கிறார், பிளாட் பண்ணி பாருங்களேன். சரியாக கேம்பஸ்ல இருந்து ஒரு 500-600 மீட்டர் தூரம் தான் இருக்கும். இந்த சைட்டில் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடகைக்கு தான் கேம்பஸ் பொடியலும் இருக்குதுங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த வீடு இருக்குது தானே, இந்தியாவில் வீடு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த வீட்டில் கேம்பஸ் பொடியெல்லாம் வாடகைக்கு இருக்குது. இந்த வீட்டில் தானியோட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பரப்பு தாங்க இருக்குது. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வீடுகள் இருக்குது பாருங்க. எல்லா இடங்களையும் ஆக்கள் இருக்கு. அங்கால ஒரு வீடு ஒன்று இருக்குது தொங்கல்ல. அதே மாதிரி இந்த பக்கம் வீடு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வீடு இருக்குது. இதான் நான் சொன்னேன் அந்த வாடகைக்கு இருக்கிற வீடு. கேம்பஸ் பொடியல் வாடகைக்கு இருக்கணும்.
முன்னுக்கு ஒரு நல்ல முத்தம் ஒன்று இருக்குது, அளவான ஒரு முத்தம் ஒன்று இருக்குது. அப்படியே போனோம்னா பின்னுக்கு ஒரு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வெளி டொய்லெட்டும் இருக்குது, கொமட்டுகளை விட வெளி டொய்லெட்டும் கட்டியிருக்காரு பாருங்க. நல்ல பெரிய வீடு தான். மிச்ச வேலையெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ கட்டி அப்படியே குறையா அப்படியே விட்டுருக்க. அங்கால ஒரு பாதை இருக்குது, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அங்கால பாதை இருக்குது. ஒரு 12 அடி பாதை அந்த பின் வீட்டுக்கு போகிறதுக்கு இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பின்னுக்கு காடு தான், காட்டு பகுதியெல்லாம். ஆனால் அங்காலையும் ஆக்கள்ற காணிகள் 1-2 காணிகள் இருக்குதான். இன்னும் ஆக்கள் வந்து எல்லப்படுத்திருக்கணும். அப்படியே ஆக்கள்ற காணிகள் அங்கால இருக்குன்னு தான் உரிமையாளர் சொல்கிறார். இதில் ஒரு ரோட்டு ஒன்று போகுது பாருங்க. இந்த ரோட்டு வந்து அப்படியே பின்னால் அப்படியே போய் கேம்பஸுக்கு போகிறதுக்கு சரியாக 300 மீட்டர் தூரத்தில் அங்கால கேம்பஸுக்கு போகுது. இந்த பாதை கட்டங்கட்டமாக செய்வாங்கன்னு சொல்லி சொல்கிறார். பாதையும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடகைக்கு கொடுக்குறதுக்கு தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாடகை கொடுக்குறதுக்கு சூப்பர். நீங்கள் இந்த வீட்டை முடித்து கம்ப்ளீட் பண்ணி போட்டு நல்ல வடிவாக ஒரு வாடகை கொடுக்கலாம். ஏன்னா ஒரு அறிவியல் நகரன்றது ஒரு மத்திய பிரதேசம். இப்போ வந்து கூடுதலாக கேம்பஸில் இருந்து மத்திய வங்கி, இலங்கையுடைய மத்திய வங்கி எல்லாமே அறிவியல் நகரத்தில் தாங்க இருக்குது. கூடுதலாக இதுக்குள்ள வீடுகள் வந்து வாடகைக்கு எடுக்கிறதே கஷ்டம். கூடுதலாக எல்லா பாகங்களும் வந்து ஆக்கள் வாடகைக்கு கொடுத்துட்டீங்க வீடுகளை. இந்த வீடை கம்ப்ளீட் பண்ணி போட்டு நீங்கள் வாடகை கொடுக்குறா கூட நல்ல வாடகையை கொடுக்கலாம் இந்த வீடை. ஓகே, இப்போ நாங்கள் மேலே போய் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். நல்ல ஸ்ட்ராங்காக தான் இந்த வீடு பார்த்து கட்டியிருக்கிறார் உரிமையால. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் பிளாட் பண்ணியிருக்கு பாருங்க. மேலேயும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கட்டி கொள்ளலாம். வாடகைக்கு தான் இருக்கணும் வாக்கள். கார்மெண்ட்ஸ் பிள்ளைகள், கேம்பஸ் பிள்ளைகள்லாம் வாடகை தான் இருக்கணும். இந்த ஒரு பாதை ஒன்று போகுது பாருங்க. இதுல இருந்து காட்டுறேன். இது ஒரு பாதை ஒன்று போகுது பாருங்க. இந்த பாதை வந்து அந்த பின் வீட்டுக்கு போகிற பாதை. உங்களை இதில் இருந்து பார்க்கல பாருங்க, கேம்பஸ் கட்டுறன்னு தெரியும் பாருங்க. ஒரு தெரியுது வரியில் பாருங்க, உள்ள கட்டுறம் ஒன்று தெரியுது பாருங்க. கேம்பஸ் பிரதான ரோட்டு வந்து நான் உள்ள உங்களுக்கு காட்டின அந்த தார் பாதை இருக்குது தானே, அந்த தார் பாதையால் போனீங்கன்னா சரியாக ஒரு 500 மீட்டர் தூரத்தில் கேம்பஸ் வந்துடும். நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் உண்டு. உண்மையாலுமே பிஸ்னஸுக்கு தான் இந்த இடங்கள் சரி. பின்னுக்கு பின்பக்கம் மட்டும்தான் காடாக இருக்குது. மற்றபடி நீங்கள் ஜானை வருமண்டோ அது இதுகள் வருமண்டோ பயப்பட தேவையில்லை. அந்த ஆக்கள் நிறைய குடிகள் இருக்கிறதுனால இங்கால அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லவே இல்லைங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள்லாம் தொடர்ச்சியாக இருக்குது. இதில் பாருங்க ஒரு வீடு, தொங்கல் ஒரு வீடு ஒன்று தெரியுது பாருங்க. அதே மாதிரி அங்கால வீடு இருக்குது, இந்த பகுதியில் வீடு இருக்குது, அந்த பகுதியில் வீடு இருக்குது. இப்படி எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து இந்த போகுது பாருங்க ஒரு மோட்டர் சைக்கிள் உண்டு. இந்த ரோட்ல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் அந்த தார் பாதை இருக்குது. சுற்றி வர வீடு இருக்குது, நீங்கள் பயப்படையே தேவையில்லைங்க. அது நாங்கள் ஏறி வந்தபடி அங்கே இருக்குது. இப்போ இதால் கூட இறங்கலாம். இது வந்து வீட்டுக்கு உள்ளால் நீங்கள் வந்து இரவு நேரங்களில் வெளியில் மேலே வரணும்னா வீட்டுக்குள்ளாலேயே வரக்கூடிய மாதிரி இது வந்து உள்ளுக்குள்ளேயும் படி வந்து இப்படி செட் பண்ணி கட்டியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல செட்டப்பில் 2 பக்கம் படி வச்சுருக்கேன். 2 பக்கம் படி வச்சு சும்மா சட்டப்படி வீடுங்க. உண்மையாலுமே நான் போய் சொல்லல, அழகான வீடு. உண்மையாலுமே நல்ல பிளான் பண்ணி கட்டியிருக்கிறேன். இதுக்கு கான்கிரீட் போட இல்லையா, ஏன் கான்கிரீட் போடலைன்னு கேட்டேன். இந்த துண்டுக்கு எல்லாத்துக்கும் போட்டேன். இதெல்லாம் மீன் தொட்டி கட்டணுமென்னு சொல்லி இந்த இடத்த விட்டுருக்கேன். நிலத்தோடு அப்படியே ஒரு மீன் தொட்டி ஒன்று கட்டணுமென்னு சொல்லி அதை கட்டி பிளான் பண்ணிட்டு தான் இதில் கான்கிரீட் போடணுமென்னு சொல்லி சொன்னவர். அதனால் அதை போடாமல் அப்படி விட்டுட்டாங்க. பக்கா பிளான் பண்ணி செய்திருக்கிறேன். ஒரு கடன் பிரச்சனையால தான் கொடுக்குறாருங்க. சரி உறவுகளே, வேறு என்ன, இதுதான் இந்த காணியோட ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது. இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,25,00,000 ரூபா சொல்கிறேன். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இதில் என்னுடைய நம்பரை தரேன், கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து நேரடியாக அவங்களோட காட்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். பிஸ்னஸுக்கு தரமான உகந்த ஒரு காணிங்க இது. அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, என்ன மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.